ஆனா மனசுல நினைச்சதே போஸ்ட் கொடுக்குற பாரு. இருடா. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு சேர்ந்து வந்து வளகாப் பண்ணியிருந்தாங்க. இதுவும் 7th மந்த்தில் நடந்துச்சு. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சம்பவம் என்னன்னா, என்னோடய ட்ரெஸ்ஸை நான் விட்டுட்டு வந்துட்டேன். நான் இல்லை, எங்கள் அம்மா விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கர் நாங்கள் பேக்ராப் இப்படி தான் வந்து பண்ணியிருந்தேன். அந்த ஆல்ரெடி இருந்த அந்த வாழை இலை இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து போட்டுட்டு நான் கீழே யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த கோலம் டிசைனை நடுவில் போட்டுட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரெடிஷ்னலாக அந்த கோலம் டிசைன் இருக்க மாதிரி அவுட்புட் இருந்துச்சு. சாரி ட்ரேப் பண்ணுறது, மேக்கப் எல்லாமே நான் வந்து முடிச்சிட்டேன். மினிவேல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தட்டை எல்லாமே வந்து அழகாக அடுக்கி வச்சுட்டாங்க. பேங்கிள்ஸு, புடவை, ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி மட்டும் வந்திருந்தா. ஸோ அவங்க பாப்பா தான் இது. என்கிட்ட இருந்த டாய்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது, என் தம்பி சின்னதாக இருக்கும்போது நாங்களாம் விளையாடின டாய்ஸு இப்போ அப்படியே நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம். எங்கள் வீட்டுக்கு எந்த கிட்ஸ் வந்தாலும் அந்த டாய்ஸ் தான் வந்து விளையாடுவாங்க. ஹாய். ஐயோ. அண்ட் எனக்கு ஹேர் டூ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மோட ஃப்ரெண்ட்ஸே தான் வந்து பண்ணியிருந்தாங்க. மேலே ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் வாரிட்டு ரெடியாக இருந்தேன். அவங்களாம் வந்த பிறகு நான் காமிச்ச ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்து எனக்கு அழகாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹேர் டூ. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டேன். ஹேர் டூ மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு. பட் அவருக்கு வந்து வேட்டி சட்டை இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வேட்டி சட்டை கொண்டு வந்துட்டோம். பட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வீட்டில் வந்து மாட்டிக்கிச்சு. அதை வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரது மறந்தாச்சு. ஸோ எங்கள் மாமா வரும்போது தான் வந்து கொண்டு வரதான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவர் கிளம்பவே இல்லை. அவங்க வந்த பிறகு தான் அவர் வேட்டி சட்டையெல்லாம் மாற்றிட்டு கிளம்பியிருந்தார். அண்ட் இந்த வாட்டி 5 வகை சாதம் வந்து 5 ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டிலேருந்தே வந்து செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. கர்ட் ரைஸு, புளி சாதம், பிரிஞ்சி, அப்புறம் தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், இதான் அந்த வெரைட்டி ரைஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி. மனசுல நினைச்சதே அவங்க ஸ்லைடு குத்தணும். ஸோ நான் காமிச்ச அந்த ரெஃபரன்ஸ் ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா இதே தான். டிட்டோ நான் என்ன காமிச்சனோ அதே மாதிரி எனக்கு வந்து அழகாக வாரி விட்டாங்க தலை. ஸோ எனக்கு வந்து அந்த என்னோடய ஹேருக்கு விட கொஞ்சம் லென்த்தாக வேணுன்றதுக்காக ஜோரி முடி மட்டும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹாஸ்டலோட ட்ரெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 months இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் தான் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் ஜெயிச்சந்திரன் பள்ளிக்கரணில் வந்து எடுத்தது தான். பல்லாக்கு சாரீ ட்ரெண்ட் வந்துச்சுல்ல, ஸோ அப்போ எடுத்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நான் ப்ளவுஸும் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த டெம்பிள் டிசைன் வச்சு கட்டியிருந்தேனா எனக்கு இந்த சாரியே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனி உக்காந்துக்கோ. ஐடி ஃபேஸை கவர் பண்ணுமா? அவர் பாவம் உக்காந்துட்டு ஐஃபோன் கொடுத்துறேன். கரெக்டாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி தான் அவர் வேஷ்டி வந்துச்சு. அவரும் மாற்றிட்டு வந்துட்டு குயிக்காக நாங்கள் 2 பேரும் வந்து தனியாக ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டோம் சந்தனம்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் என்னோடய அத்தையும் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க.
ஏன் தயிர் சாதம் பிடிக்கலையா? சாப்பிடவே இல்லை வேறு. என்ன சாப்பாடு தான் எல்லோரும் நலங்களாக வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு வந்து ஊட்டி விட்டாங்க லைனாக. எனக்கு இந்த ரெட் கலர் சாரீ வந்து வியர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா பிரைட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி லுக் மாதிரி இருந்துச்சு, கல்யாண லுக் மாதிரி. அதுவும் நான் கட்டியது அந்த ரெட் கலர் சாரீக்கும் பேக்ரவுண்ட் அந்த க்ரீன் கலருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக எடுப்பாக வந்து இருந்துச்சு. அண்ட் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணுறதுக்கு ரோஸ் கோல்டு வெட்டி செட்டு தான் வந்து அன்றைக்கி வியர் பண்ணியிருந்தாங்க. இது நல்லா இருக்குதுப்பா. இருங்க ஓட்டு. எல்லோரும் நலங்களாக வச்சுட்டு சாப்பாடெலாம் ஊட்டி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா கடைசியாக என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நலங்கு வச்சார். ஸோ இது வரைக்கும் வந்து 4 டைம்ஸ் எனக்கு வந்து வளகாப்பு நடந்துச்சு. 4 டைம்ஸ்லுமே இவர் வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. கடைசியில் எல்லார்ட்டையும் சொல்லி ஒரு 2 பேங்களாச்சும் வைக்க சொல்லிவிட்டு அவர் நலங்கு வைப்பார் எனக்கு. அண்ட் சாப்பாடை வந்து ஊட்டி விடுவார். அந்த 5 வகை வெரைட்டி ரைஸ் இல்லாமல் ஒயிட் ரைஸு, சாம்பார், கூட்டு, வடை, பாயாசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து வாழையில போட்டு எல்லோரும் வந்து நல்லா சாப்பிட்டோம். கேஷுவலாக எடுத்துருவோம். வாங்கிக்கோ. இதெல்லாம் சாப்பிட்றாடி. மாங்காய் சாதம் நல்லா இருக்கா? உனக்கு என்னடா வேணும்? இதுக்கப்புறம் வீடியோ எதுவும் எடுக்கல. என்னோடய பேக்ராப் மட்டும் ரிமூவ் பண்ணது என் ஹஸ்பண்ட் மட்டும் வீடியோ எடுத்திருந்தாங்க. அது மட்டும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நியூஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.